பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, நீங்கள் காதலிக்கும் நபருடன் மீண்டும் இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே, ஸோ இப்போது இருக்க நிலைமைக்கு நீங்கள் 2 பேரும் நீங்கள் லவ் பண்ணுறவங்களோட சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த கன்ட்ரியாக இருந்தாலுமே சரி, உடனுக்குடன் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் தனிப்பட்ட ஒருத்தருக்காக ரீடிங்ஸ் எல்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இது வந்து பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதுனால நான் பொதுவான வாசிப்பு அப்படின்னே எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இது வந்து பொதுவான வாசிப்பு தான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் நபர்களோட நீங்கள் இணைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு யூனிவர்ஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகே ஓகே ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் காதலை பொறுத்து கண்டிப்பாக இந்த காதலில் வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த காதலில் வந்து ஒரு மூமெண்ட் வந்து வரும். ஓகேயா, ஏதாவது ஒரு திருப்புமுனை வரும். ஒன்று இந்த காதலை தொடரலாமா, இல்லை இந்த காதலை இப்படியே ஸ்டாப் ஆகி போயிடுமா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும். தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் ஏதாவது ஒரு தகவலை வந்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஓகேயா, ஸோ இப்போ வந்து உங்கள் காதலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியலை அப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, கவலையாகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சிந்தக்கூடிய கண்ணீர் வந்து நியாயமானதா, அந்த கண்ணீருக்கு வேல்யூ இருக்குதா, அப்போது இந்த விஷயம் வந்து சரியாக தான் நடந்துட்டுருக்கா, இவங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாமா அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கதையில் ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு சொல்லியே நீங்கள் மனசுக்குள்ளே வந்து நிறைய மனப்போராட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே பார்க்கும்போது நிறைய மனக்குழப்பத்தில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அது என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியாததுனால கூட இங்கே இதுக்கு ஒரு மூமெண்ட் வந்து கொடுக்க முடியாமல் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக இந்த கதையில் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிய போகுது அப்படின்னாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த கதைக்காக நீங்கள் கண்ணீர் சேர்ந்துறதா, இல்லை உங்களுடைய கண்ணீரை வந்து ரொம்ப வேல்யூ இருக்கிறதா மாற்றி வேல்யூவான நபருக்கு நீங்கள் அந்த கண்ணீரை கொடுக்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? நீங்கள் சிந்துற கண்ணீருக்கு கூட ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றாங்க. அதனால சாரி, இந்த காதலை பொறுத்து சில விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவடையும் போது அப்படிங்கிறதுல யூனிவர்ஸ் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் இப்போ இந்த காதலில் வந்து செயலே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு முன்னேற்றம் வந்து வரும். ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த காதலில் வந்து ஒரு பயம், ஒரு விதமான பயம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஓகே, இப்போ வரைக்கும் இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. ஓகே, அப்போது இந்த காதல் இணையுமா அப்படிங்கிறது கூட பெரிய ஒரு கொஷன் மார்க்காக இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து இந்த காதலை வந்து இவங்களுக்காக காத்துட்ருக்கவும் முடியலை, இவங்களுக்காக அடுத்த மூமெண்ட்டும் கொடுக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு பயந்த ஒரு சுபாவம் மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஏன்னா இவங்களை நம்பி எதுவுமே ஸ்டெப் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் வந்து போயிட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் இந்த காதலை இங்கே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதில் ஒரு சிலர் தான் இந்த காதலை வந்து இறுகப்பட்டுருப்பீங்க. ஓகேயா, ஸோ மற்றவங்கெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க. ஓகே, ஃப்ரீயாக விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குங்க நபர்கள். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இழுத்து பிடிச்சிட்டு நீங்களே இப்போவும் அதுக்கான ஆக்ஷன் கொடுக்குறது, நீங்களே அதுக்கான ஸ்டெப் எடுக்கிறது, நீங்களே முயற்சி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்களே தான் எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இந்த காதல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்ருக்கு தற்போதைய இருக்க சூழ்நிலையில். ஓகே, ஸோ அதே மாதிரி அங்கே சைடில் இருக்க உங்கள் நபர்களுக்கு கூட இந்த காதலில் வந்து நீங்கள் நினைக்கிற போல் ஒரு ஜஸ்டிஸ் வந்து வழங்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கா அப்படிங்கிறது தான் அங்கே. ஓகே, ஸோ இப்போ உங்கள் நபர்கள் கூட நினச்சிட்ருக்கலாம் எப்படியாவது உங்ககிட்ட வந்து மீண்டும் இணைஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனால் இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தான் இது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓகேயா, ஸோ இதில் சாத்தியம் இல்லையா அப்படிங்கிறத இதை யூனிவர்ஸ் சைடில் இருந்து தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ அது சம்மந்தமாக ஒரு சில நியூஸ் இல்லை சில தகவல் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படி சொல்லலாம். ஓகே, இந்த காதலில் நீங்கள் ஒரு முடிவெடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, நியாயமாக இந்த காதல் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தது அப்படின்னா யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண தான் போகிறாங்க. ஸோ அப்படியும் இல்லை, இந்த காதலில் வந்து நான் ரொம்பவே காயப்பட்டிருக்கேன், ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா கூட உங்களுக்கான சரியான ஒரு தீர்வு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களை ரொம்பவே காக்க வச்சிட்ருக்க மாதிரி சூழ்நிலையில் இதுக்கப்புறம் இருக்காது, ஏதாவது ஒரு தெளிவு வந்து கிடைச்சிடும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த சைடு இருக்கக்கூடிய உங்கள் நபர்களுக்கு வந்து இதில் ஒரு நியாயமான ஒரு நீதியை கொடுக்குறது, ஓ மை காட், நியாயமான ஒரு நீதியை கொடுக்குறதும் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் தான் இந்த காதலுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இங்கே அந்த சைடு இருக்க ஒரு சிலரோட நபர்கள்
கண்டிப்பாக இந்த காதலை வந்து ஒரு எண்ட் பண்ணிக்கலாம். ஓகேயா? இந்த காதலை வந்து முடிச்சு விட்டுருக்கலாம். ஏன்னா இந்த காதலுக்காக என்னால் இதுக்கு மேலே முடியலை, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது, இந்த காதலுக்காக எனக்கு ஸ்டெப் வைக்க முடியலை, வைக்கிற அளவுக்கு எனக்கு தைரியமும் கிடையாது, என்னால் வந்து இதில் தப்பே நடந்திருந்தா கூட இதுக்கான நீதியை வந்து கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே சொல்லியிருப்பாங்க. ஓகே, உங்ககிட்டயே சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல நீங்கள் தான் காத்து கொண்டிருக்க மாதிரி இருக்குது. அதனால தான் யூனிவர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ முடிவு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா. அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ரொம்பவுமே தெளிவாக இருக்காங்க. ஓகே, இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இதில் உங்களோட ஒரு சிலரோட பார்ட்னர்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இது வேண்டாம் அப்படின்னு முடிச்சுட்டு போகிறாங்க அப்படின்னா, முழுசாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, ஏன்னா இவங்க வந்து டைரெக்டாகவே சொல்லியிருப்பாங்க, என்னால் இந்த காதலுக்காக காத்து கொண்டிருக்க முடியாது, நான் வந்து மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு. ஓகே, அதை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்கிறது வந்து ரொம்ப தப்பு. ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க கொடுத்த வாக்குறுதி மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அதே போல் இவங்க இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி போன மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஐம் சாரி. ஒரு சிலரோட நபர்கள் அப்படி தான் இருக்காங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த காதலில் வந்து ஸ்திரத்தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கூட இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மீண்டும் இணைகிறதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. இங்கே ஒரு சில நபர்கள் வந்து உங்களோட பார்ட்னருக்கு வந்து ரொம்பவே ஈகோ, அதுவும் இல்லாமல் ரொம்பவே கோபம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட அந்த இடத்துல இருந்து இவங்க என்ன அதிகாரத்தில் இருக்காங்களோ அந்த இடத்த விட்டுண்டு உங்ககிட்ட வந்து ஒரு சாரி மன்னிப்பு கொடுத்து கதைக்கிற அளவுக்கு இங்கே இல்லை. ஓகே, இங்கே த்ரோட் சக்ரா வந்து பிளாக் ஆகியிருக்கலாம். ஓகேயா? ஸோ அதனால கூட இந்த இடத்துல வந்து உங்கள் நபர்களால் உங்ககிட்ட வந்து சரியான முறையில் வந்து எதுவுமே தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான். இதில் கோவமாக இருந்தால் கூட முழுசாக வெளிக்காட்ட முடியலை, நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போது இந்த காதலில் வந்து உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் பெரிய ஒரு தகராறு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு, தகராறு அப்படின்னா வாய் தர்க்கம். ஓகேயா? ஸோ வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒருத்தர் இப்போ நீங்கள் அவரை காயப்படுத்திட்டீங்க அப்படின்னாலும், இல்லை இதுக்கப்புறம் நான் இன்னும் அதிகமாக காயப்படுத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி மாற்றி மாற்றி காயப்படுத்தி கொண்ட காயங்கள்லாம் இன்னும் இந்த காதலில் ஆறாமல் அப்படியே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே வந்திருக்க கார்ட்ஸ் வழியாக பார்க்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் அப்போ பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா இந்த காதலுக்காக அதிகமாக கண்ணீர் சிந்துறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இதை நினச்சி அழுகிறது, இதனாலேயே இருந்த வாக்கில் நீங்கள் டிப்ரெஷன் ஆகுறது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஓகேயா? அதுதான் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து உனக்கு தீர்வு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த தீர்வு கொடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கைட் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கலாம், உங்களோட நண்பர்களாக இருக்கலாம் யாராவது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு இவங்க வழிகாட்டி தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை சுற்றி இருக்க நபர்கள் கூட இதில் சரியான விஷயம் இதுதான், நீ இப்படி பண்ணிகிட்ருக்க, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சில அறிவுறுத்தல்கள் வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை வந்து தெளிவடைய செய்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இப்போ இந்த காதலை வந்து முடிச்சுட்டு போயிருக்காங்க, ஒரு பொய் பூர்வகம் தான் போட்டிந்து இவங்க நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க நடிச்சு கொண்டிருக்க விஷயம் கூட உங்களுக்கு ஓப்பனாக தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ இந்த அதிகாரம் அப்படிங்கிறது இவங்க குடும்பத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போது உங்கள் நபர்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒரு சிலரோட நபர்கள் கண்டிப்பாக திருமணம் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் இது வந்து ஆண் பெண் அப்படி சொல்ல கிடையாது, இது வந்து பொதுவாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே, உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகே, உங்களோட பார்ட்னர் வந்து ஏற்கனவே திருமணமான நபர்களாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்குது, முக்கியமான ஒரு பார்ட் இருக்குது அப்படிங்கும் போது இவங்க அதை விட்டுட்டு முழுசாக உங்களுக்காக வருவாங்களா அப்படின்னு கேட்டால் இதுதான் இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஓகே, ஏன்னா இவங்க ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம், என்னோடய ஃபேமிலியை விட்டுட்டாலாம் என்னால் வர முடியாது, மீண்டும் இந்த காதலை வந்து இணைக்க முடியாது அப்படி சொல்லி. ஓகே, ஸோ இப்போ இந்த நபர்கள் வந்து திருமணம் ஆகியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட சேர்றது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த நபர்கள் வந்து அவங்க குடும்ப சைடு வந்து ரொம்பவே ஒரு அங்கீகாரத்தில் இருக்காங்க, இவங்களுக்கு தலைமை தாங்குறாங்க, குடும்பத்தில் இருக்காங்க, குடும்ப கண்ட்ரோலில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கிறது இங்கே கொஞ்சம் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு.
ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஒரு சிலரோட நபர்கள் வந்து சொல்லிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெப் எடுப்பேன், உன்னை கைவிட்ட மாட்டேன் அப்படிங்கிற நம்பிக்கைகளை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்களால இந்த விஷயத்த கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தா கூட ஆனால் முழுசாக இதுக்காக ஸ்டெப் எடுக்க முடியுதா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நோ தான் இருக்குது. ஏன்னா இங்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு அந்த சைடும் முக்கியம், நீங்களும் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே உங்கள் நபர் வந்து திருமணம் ஆகியிருக்கு, இல்லை கண்ட்ரோலில் தான் இருக்காங்க, ரொம்ப நாளாகவே இதுக்காக ஸ்டெப் எடுக்காமல் ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுறாங்க. அப்புறம் நான் பிரிஞ்சு வந்துடுறேன், நான் காத்துட்ருக்க வேண்டிய மாதிரி இருக்குது, நான் தப்பே பண்ணலை அப்படின்னா கூட ஏதோ ஒரு விதத்தில் வந்து என்னை தாக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி நான் காத்துட்ருக்கேன், எல்லா பழியும் என் மேலே தான் சுமத்துறாங்க, இதுக்காக வேண்டியே நான் காத்துட்ருக்கேன், என் மேலே தப்பு இல்லைன்னு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து காத்துட்ருக்கேன், இந்த யூனிவர்ஸ் சைட்லேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் தவிச்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி கேள்விகள்லாம் உங்கள் மனசில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காதலில் உங்கள் நபர்கள் ஏதாவது ஒரு சீட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல இவங்க அவங்களோட இடத்துல தான் அதிகாரமாக இருக்காங்களே தவிர்த்து அங்காலேருந்து இறங்கி வந்து உங்கள்கிட்ட வந்து இல்லை இதுக்காக நான் ஸ்டெப் எடுப்பேன், இதுக்காக நான் மூமெண்ட் கொடுப்பேன் அப்படின்னு முழுசாக இவங்க ஒத்துக்கொண்டு இல்லை இந்த காதலுக்காக ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறத இங்கே எந்த விதத்துலேயும் உறுதியாக சொல்லலை. ஓகேயா, இங்கே உறுதியாக அவங்க கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மையான நிதர்சனம். இங்கே ஒரு சிலர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்கனவே எண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஓகே, நீங்கள் ஒரு சாய்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கூட இவங்களுக்கு வந்து அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் அதே சைடு உங்கள் சைடு பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு உங்களோட காயங்கள் வருத்தங்கள் வந்து இந்த காதலை பொறுத்து நீங்கள் எந்த நபர் கூட சேரணும் அப்படின்னு ஏங்கிட்டுருக்கீங்களோ அது ரொம்பவே காயப்படுத்துது, உங்களை ரொம்பவே ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளி விட்டுருக்கு அப்படின்றது தான் என்னால் இங்கே கார்ட்ஸ் வழியாக பார்க்க முடியுது. ஏன்னா நீங்கள் நைட் டைமில் கூட இந்த விஷயத்த நினச்சி தூங்காமல் யோசித்து கொண்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்பவே டிப்ரெஷன் ஆகி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேயா, ஸோ வந்து அதனால இதுதான் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்க. ஏன்னா இங்கே டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. நீங்கள் அப்படியான சூழ்நிலைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி வந்து கிளென்சிங் பண்ணிக்கொள்ளுங்க, தயவு செஞ்சு கிளென்சிங் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா இந்த ரீடிங் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பதற்றமாகுது. அதாவது உங்கள் ஃபீலிங் எப்படி அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஓகே, ஸோ அதனால் உங்கள் எனர்ஜி வந்து தயவு செஞ்சு க்ளீனிங் பண்ணிக்கோங்க, கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி பண்ணும்போது தான் உங்களால் உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற ஃபோக்கஸே கொடுக்க முடியும். உங்களை சுற்றி என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறதே உங்களுக்கு தெளிவடையும். ஓகே, ஸோ அப்படி தெளிவடையும் போது தான் இந்த காதலில் எது தேவை எது வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு தீர்க்கமாக உங்களால் முடிவெடுக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் தயவு செஞ்சு இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் எனர்ஜியை வந்து கிளென்சிங் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஸோ இவ்வளோ டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போகாதீங்க. நியாயமாக இந்த காதல் வந்து ட்ரூவாக இருந்து நீங்கள் போகிறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒன்றுமே இல்லை, இந்த மேலே தான் பழிய போடுறாங்க, இதுக்காக நான் ஸ்டெப் எடுத்து கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கிறது வந்து தவறான விஷயம் இல்லை. ஸோ அதனால் இந்த இந்த ஒரு ரீசனுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து யூனிவர்ஸே உங்ககிட்ட சொல்லிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா, ஸோ அதனால் இதை பொருந்துறவங்க வந்து தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க, உங்கள் எனர்ஜியை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகேயா, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போது பாரபட்சம் அப்படிங்கிறத அவங்க பார்க்க தான் செய்கிறாங்க. நீங்கள் என்ன தான் இப்போ அந்த நபருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகியிருக்கு, இல்லை அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே கூட இப்போ அதிலேருந்து இதுக்கு வந்துடுவாங்களா, அதை விட்டுட்டு என் காதலை ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னா இல்லை. அவங்களோட ஃபோக்கஸ் வந்து நீங்களும் அதே இடத்துல தான் இருக்கீங்க, அவங்க மற்ற ஆஃபரும் அதே இடத்துல தான் இருக்குது. ஆனால் இவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக அந்த மற்ற ஆஃபர் சைடில் தான் இருக்கே தவிர்த்து உங்கள் சைடு வந்து இன்னும் வரலை. ஓகே, ஆனால் இவங்களுக்கு தெரியுது நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு தெரியுது. ஓகே, ஆனால் இவங்க உங்களை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஓகேயா, ஸோ இங்கே ஒரு சிலரோட நபர்கள் வந்து சும்மா இவங்களுக்காக ஒரு ஸ்திரத்தன்மையை வந்து கொடுத்துருக்க முடியாது, சரியான ஒரு தீர்மானத்தை கொடுத்து உங்களை பக்கத்தில் வந்து வச்சுக்கொள்ள முடியலை அப்படிங்கிறதுக்காகவும் இவங்க ஒரு கோழையாக இருக்காங்க. ஓகே, உங்களோட பார்ட்னர் வந்து ஒரு கோழையாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால கூட இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு விஷயத்த கொடுக்க முடியலை அப்படிங்கிறதுனால தான் உங்கள் மேலே பழி சொல்கிறாங்களே தவிர்த்து இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேயா, ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது கில்ட்டி ஃபீலிங் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு வேண்டாம். ஓகே, நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு
நல்லா அமைதியாக இருந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த 3 கார்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா, நான் சீட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் இதுக்கு முதல்ல சொல்லியிருப்பேன்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா இந்த எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ விஷயம் வந்து ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அதே விஷயம் தான் இங்கே வந்திருக்கு. ஓகே, ஏன்னா உங்கள் நபர்களை பொறுத்து ரொம்ப காலமாக உங்களை காக்க வச்சுட்டு இருக்காங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆன்சர் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஆஃபர் தான். ஓகே, அப்போது நீங்கள் வந்து இவங்களுக்காக காத்துட்ருக்கிறது வந்து சரியானதா அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக யோசித்து பார்க்க வேண்டியது ரொம்பவே நல்லது. ஓகே, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து வேல்யூ இல்லை அப்படிங்கிற நேரத்தில், ஸோ வேல்யூ இல்லாத விஷயத்துக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து இப்படி ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் இன்னொருக்கா வந்து நல்லா திங்க் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ அதுக்காக காத்துட்ருக்கிறது சரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒருக்கா வந்து தெளிவுபடுத்திக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ இந்த இந்த இடத்துல என்ன வந்திருக்கு அப்படின்னா, உங்களுக்காக நீங்கள் போராட வேண்டிய டைம் இது. ஓகே, ஸோ இப்போ உங்கள் நபர்கள் வந்து தப்பே பண்ணிவிட்டு இல்லை நீ தான் பண்ணியிருக்க அப்படின்னாலும் உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இப்போ அவங்க வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு ஆஃபரே இல்லை, அவங்க தான் இருக்காங்க, அவங்களே கதின்னு இருக்காங்க. ஸோ அதனால் என்னால் அவங்கள விட முடியாது, அவங்க தான் வேணும் அப்படின்னு நீங்கள் இருக்கிறதுனால தயவு செஞ்சு அவங்க பண்ணுற தப்பெல்லாம் இல்லை நான் தான் பண்ணினேன் அப்படின்னு தயவு செஞ்சு ஏற்றுக்கொள்ளாதீங்க. அது ரொம்பவே தப்பு. ஓகேயா, ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறது வந்து ரொம்பவே சரி கிடையாது அப்படின்றாங்க யூனிவர்ஸ். ஓகே, நீங்கள் உங்கள் செல்ஃப்காக போராட ரெடியாக இருக்கேன். நான் என்ன நடந்தாலும் என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து விட்டுண்டு போய் கதைக்கிறதுக்கு என்னோடய செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா விஷயமும் இல்லையா? உங்களுக்கு நீங்களே ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்க. ஓகே, உங்களோட மரியாதை தான் மற்றவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறதுல இருக்குது. நீங்கள் வந்து இல்லைங்க நீங்கள் என்னை திட்டினா கூட நான் உங்களுக்காக உருகி போய் நிற்பேன் அப்படின்னு போனீங்கன்னா கண்டிப்பாக இதில் பாதிக்கப்பட போகிறது உங்களோட லைஃபாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த கார்ட்ஸ் எல்லாம் எனக்கு இப்போ பார்க்கும்போது சரி, பிடிக்கும் போதும் சரி, அவ்வளோ பெயின்குரிய விஷயம் தான் நான் பார்க்குறேன். ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பெயினாக இருக்க மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால தனிப்பட்ட ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் இந்த ஃபீலிங்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அது எப்படி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதும் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் தயவு செஞ்சு உங்கள் எனர்ஜியை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் செல்ஃப்காக நீங்கள் நிற்க தோங்கிக்கோங்க. நீங்கள் நிற்க ரெடியாக இருக்கீங்க, உங்கள் செல்ஃபுக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்க ரெடியாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவுபடும். ஓகே, நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு இல்லை என் பார்ட்னர் தான் உலகம் அப்படின்னு சுற்றின்னு இருக்கீங்க அப்படின்னா சில விஷயங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவடைய போகிறதில்ல. ஓகேயா, இன்னுமே நீங்கள் முட்டாளாக தான் இருக்க போகிறீங்க. நீங்கள் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறது இவ்வளோ காத்துட்ருக்கிறதும் சரியானதாக அமைய போகிறதில்லங்கிற மாதிரி தான் இந்த இடத்துல யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க, விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகேயா, ஸோ லைஃப்ன்றது ஒரு தடவை தானே. ஸோ அதனால் தெளிவாக இருங்க. ஸோ உங்களோட லைஃப்பை வந்து இந்த நபர்களுக்காக, வேல்யூ இல்லாத நபர்களுக்காக ரொம்ப காலமாக காக்க வச்சுட்டு உங்களை அழுக வச்சுட்டு போன நபர்களுக்காக நீங்கள் இன்னுமே காத்துட்ருக்கீங்களா அப்படின்றத, இன்னுமே வெயிட் பண்ணி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கொள்ளுங்க. ஓகேயா, ஏன் அப்படின்னா இந்த இடத்துல பார்க்கும்போதெல்லாம் நெடுங்காலமாக காத்து கொண்டிருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இதில் வேணும்னே உங்கள் மேலே குத்தம் சொல்கிறது அப்படிங்கிறத ஒன்று சொன்னால, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஹெவியாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இந்த விஷயத்த வந்து நான் திரும்ப யூனிவர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ தயவு செஞ்சு விழிப்புணர்வுக்கு வாங்க. ஓகேயா, நீங்கள் வந்து விழிப்புணர்வுக்கு வரும்போது தான் சீரியஸாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயின்ட்டுருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, எதிர்காலம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஸோ நம்ம இன்னொரு கார்ட்ஸ் கூட எடுத்து பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ரொம்பவே குழப்பமாக தானே ஒவ்வொரு கார்ட்ஸும் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஒரு கார்டு வந்து எடுத்துக்கொள்ளுவோம். ஓகேயா, ஸோ என்ன வருதுன்னு பார்த்துக்கலாம். எனக்கு அதில் எதிர்காலம் என்ன? ஓ மை காட்! ஸோ அதுதான் இதில் வந்து எதிர்காலம் அப்படின்னா நீங்கள் வந்து மீண்டுமே உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிக்க வழி வைக்காதீங்க. இன்னொருத்தங்க வந்து என் இதயத்தை வந்து நான் திறந்து வைக்கிறேன், இதில் நீங்கள் எத்தனை கத்தி வேணாலும் குத்திட்டு போங்க அப்படின்னு தயவு செஞ்சு உங்கள் இதயத்தை வந்து திறந்து வைக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுக்க கற்றுக்கோங்க. உங்களை நீங்கள் ஹீல் இந்த ரொம்ப காயப்படுத்தியிருக்கு அப்படின்னா இன்னுமே அந்த வலிகள் இருக்குது, இன்னுமே அந்த கத்தி குத்துகள் வந்து இதயத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கத்தியெல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு தேவையில்லாத காயத்தெல்லாம் ஆற்றிட்டு உங்கள் செல்ஃப்காக நீங்கள் ஹீல் ஆகிக்கோங்க. ஓகே, ஏன்னா இங்கே ரொம்ப நீங்கள் ஒரு இலகின மனசு மாதிரி இருக்குது. அதனால தான் யார் வேணாலும் வாங்க நான் என் ஹார்ட்டை தரேன் குத்திட்டு போங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் விழிப்புணர்வுக்கு வர வேண்டியது ரொம்பவே அவசியம். ஓகேயா,
ஸோ அப்படி வரும்போது தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இதில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இதில் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.